இது திங்கட்கிழமை காலை. ஸோ காலையில் எழுந்ததுமே வந்து அத்தைக்கிட்டே இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன்லாம் வந்து ஓடிக்கிட்டு இருந்தது. நேற்று வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து மட்டன் பிரியாணி எலும்பு குழம்பும் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் எலும்பு குழம்பு இருக்கனால காலையிலேக்கு வந்து இட்லி வந்து ஊற்றிட்டு தோசை வந்து ஊற்றிட்டு நம்ம வந்து காலைல டிஃபனை வந்து முடிச்சுக்கலாம். மதியத்துக்கு வந்து ரசம் சாதமும் ஆம்லெட்டும் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக வந்து மெனு வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ரொட்டீன்குள்ளே வந்த மாதிரி இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. ஸோ இன்னைக்கு தான் காலைல வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன்னா ஒரு மாதிரி ஹாப்பியாக ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்போட இருந்தது. பாப்பாவுக்கும் 3 டேஸா வந்து காய்ச்சலாவே இருந்தது. தேர்ஸ்டே வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதே ஒரே வாமிட்டு காய்ச்சலோட தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரைடே சாட்டர்டே வந்து சண்டே 3 நாள் வந்து ஃப்ரீயா இருந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு தான் காலைல வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு போகணும். எந்திக்கும் போதே வந்து ஸ்கூல் லீவ் போட்டுறவான்னு கேட்டுட்டே தான் டெய்லி வந்து 1 வீக்கா போயிட்டு இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து அந்த மாதிரி கேட்கவே இல்லை. உடனே வந்து எந்திரிச்சிட்டாங்க. ரசம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல வந்து பண்ணுவாங்க. நான் வந்து என்னோட அப்பாயி எனக்கு சொல்லிக் கொடுத்த ஸ்டைல தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். என்னோட மாமியாருமே இந்த ஸ்டைல தான் வந்து பண்ணுவாங்க. அதை தக்காளி வந்து கையில பிசைஞ்சு விட்டு அதுக்கப்புறம் மசாலா பொருளாக வந்து கையிலே அரைக்கணும். பட் அது வந்து மிக்சியில் தான் அன்றைக்கி வந்து போட்டிருந்தேன். ஸோ மிக்சியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட்டி வச்சுட்டு தாளித்து இறக்குனா போதும். சூப்பரான ரசம் வந்து ரெடி ஆயிரும். நாங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து புளிலாம் வந்து சேர்க்க மாட்டோம். ஏன்னா எங்கள் அத்தைக்கு வந்து சேராது. அதனால மேக்ஸிமம் வந்து தக்காளி ரசம் தான் வந்து பண்ணுவோம். பட் அந்த ரசமே வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பிரியா எங்கள் அம்மாலாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாதமும் ரசமும் அதுக்கப்புறம் அத்தை மாமாவுக்கு இட்லியும் வந்து ஊற்றி வச்சு ரெடி பண்ணியாச்சு. எனக்கு தலை வந்து ரொம்ப பாரமாகவே இருந்தது. அதனால தலையை வந்து உணர்த்திட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பெட்டெல்லாம் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தலையை உணர்த்திட்டு வந்து பாப்பாவுக்கு எனக்கு அவருக்கு வந்து தோசை வந்து ஊற்றிட்டு இருந்தேன். ஆப்பிள் தான் வந்து கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். முன்னாடிலாம் ஆப்பிள் அப்படியே கட் பண்ணி வைக்கும் போது அது கலர் வந்து சேஞ்ச் ஆயிருமா. உடனே பாப்பா வந்து அம்மா கெட்டு போயிடுச்சுமா, நீ கெட்டு போனதை வச்சு கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் யதார்த்தமா யூடியூப்ல வந்து பார்த்தேன். அதாவது தண்ணியில வந்து சால்ட்டை போட்டுட்டு அதில் கொஞ்ச நேரம் ஆப்பிள் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகலை அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தேன். ஸோ ஆல்ரெடி வந்து அதை ட்ரை பண்ணியிருந்தேன். கலர் வந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து வச்சு விட்டாச்சு. ஸோ ஃபைனலாக பாப்பா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ இன்னைக்கு லஞ்ச் ஸ்நாக்ஸுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன பேக் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் வந்து கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன்.